Hello everyone, this is our second practical for this subject. Previous practicalல ஒரு வெப் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்கு தேவையான டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஈஸியான எடிட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை அல்லது ஒரு வெப் பேஜை டெவலப் பண்ணுறதுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன டூல்ஸ் அல்லது ப்ரௌசர் என்னென்ன இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலதிகமாக ஒரு வெப் ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுற டைமில் அந்த ப்ராஜெக்ட் அந்த வெப்சைட்டோட சம்மந்தப்பட்ட ஃபோல்டர் என்ன அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும், எப்படி இருந்தால் அதில் இருக்கிற வெப் பேஜஸ், மீடியா ஃபைல், ஏனைய சிஎஸ்எஸ் ஃபைல்களை எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் என்று சொல்லப்படுற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் இந்த இரண்டாவது ப்ராக்டிக்கலில் நம்ம HTML, pure HTML பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் from the very beginning. Now let's move into the video. So இந்த ப்ராக்டிக்கலில் நம்ம அட்டோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எடிட்டர் டூலை யூஸ் பண்ணி என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் வெப் பேஜை டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு வெப்சைட்டை அல்லது ஒரு வெப் பேஜை டெவலப் பண்ணுறதுக்கு முதல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட ஃபோல்டர் என்ன அமைப்பில் இருக்க வேண்டும் அல்லது ஃபைல் என்ன அமைப்பில் இருக்க வேண்டும்ங்கிற ஃபோல்டர் அமைப்பை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டரை டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த முதலாவது வெப் பேஜை க்ரியேட் பண்ணிருக்கிறேன். அண்ட் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களோட வெப் பேஜில் இருக்கிற வெரி ஃபர்ஸ்ட் பேஜ் அல்லது ஹோம் பேஜை இன்டெக்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வெரி ஃபர்ஸ்ட் பேஜை நான் இந்த ஹோம் பேஜை நான் கன்சிடர் பண்ணி அதை index.htmlன்னு சொல்லி இந்த பேஜை நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இதில் முக்கியமான கோடிங்ஸ், அதாவது முக்கியமான டேக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா பேரண்ட் டேக்னு சொல்லுவோம். அதாவது இந்த HTMLங்கிற டேகை நம்ம பேரண்ட் டேக்னு சொல்லுவோம். அந்த HTML டேகுக்குள்ளே தான் HTML சம்பந்தமான அல்லது ஏனைய ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கட்டும் அல்லது PHPயாக இருக்கட்டும் அல்லது CSSஆக இருக்கட்டும் சகல விதமான ஏனைய கோடிங்ஸ்களும் இந்த ரெண்டு ஸ்டார்டிங் HTML டேகுக்கும் க்ளோசிங் HTML டேகுக்கும் இடையில தான் க்ரியேட் பண்ணப்பட வேண்டும். ஸோ அதனால் இந்த HTML டேகை நம்ம பேரண்ட் டேக்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்குள்ள மெயின் ரெண்டு சப் கேட்டகரி டேக்ஸ் இருக்கும். ஒன்று ஹெட் பொசிஷன், அதாவது ஹெட் டேக்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெட் டேக்குள்ளே தான் நம்மளோட CSS சம்மந்தமான விஷயங்கள் அல்லது ஸ்டைல் ஷீட் சம்மந்தமான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுவோம். இது உங்களோட வெப் பேஜில் தெரியாது. இது ஒரு வெப் பேஜோட சம்மந்தப்பட்ட மெட்டா டேட்டா எல்லாமே இந்த ஹெட் டேக்கு கடையில் இருக்கும். அடுத்த விஷயம், நம்மளோட வெப் பேஜில் தெரிய வேண்டிய விஷயங்கள், ஒரு மீடியா ஃபைல், ஆடியோ ஃபைல், டெக்ஸ்ட் எதுவாக இருக்கட்டும், அது இரண்டாவது சப் கேட்டகரியான பொடிங்கிற இந்த டேக்கு இடையில் காணப்படும். ஆகவே முதலாவதாக இந்த ஹெட் டேக்கு கடையில் வர இன்னும் ஒரு முக்கிய டேக்கை பார்த்தோம்னு சொன்னால் டைட்டிலுங்கிற டேக். இதில் ஸ்டார்டிங் டேக்கும் இருக்கும், அதே போன்று க்ளோசிங் டேக்கும் இருக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, HTML இருக்கிற மிகவும் அதிகமான டேக்குகள் டபுள் டேக்காக வரும். அதாவது ஸ்டார்டிங் டேக்கும் க்ளோசிங் டேக்கும் அநேகமான டேக்குகளுக்கு காணப்படும். ஒரு சில டேக்குகளுக்கு வந்துட்டு க்ளோசிங் டேக் இருக்காது. ஸோ நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற ப்ராக்டிக்கலில் அப்படியான டேக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் முதலாவதாக ஹெட் டேக்குள்ளே வரக்கூடிய டைட்டிலுங்கிற டேக்கை யூஸ் பண்ணுறேன். இது உங்களோட பேஜுக்குரிய டைட்டிலை டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அந்த பேஜை நீங்கள் ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி ரன் பண்ணுவீங்களா இருந்தால் வெப் பேஜில் இதில் கொடுக்கப்படுற விஷயங்கள் வெப் பேஜில் வராது. பட் ப்ரௌசர் மேல் பகுதியில் நீங்கள் இதில் கொடுக்குற விஷயங்களை செக் பண்ணலாம். லெட்ஸே உங்களோட நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அந்த ஃபர்ஸ்ட் வெப் பேஜுக்கு மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு சொல்லி ஒரு நேமை கொடுக்குங்கன்னு வச்சுக்கொள்வோம். சர்வ் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் ஒவ்வொரு எடிட்டிங் பண்ணி போகிற டைமில் இன்பிட்வீன் இடைக்கடையில் சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் பவர் கட் ஆகிற டைமில் வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர டைமில் நீங்கள் செய்த விஷயங்கள் அழியாது, பாதுகாக்கப்படும்.
ஸோ இப்போ நான் இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களை இந்த வெப் பேஜில் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஜஸ்ட் பாடிங்கிற இந்த டேக் ஏரியாவில் எந்த விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணப்பட இல்லை. ஆனால் ஹெட் டேக்கில் டைட்டிலுங்கிற விஷயம், அதாவது மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் எந்த வெப் பேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு இந்த நான் இவ்வளோ நேரம் க்ரியேட் பண்ண விஷயங்கள் சரியான முறையில் வேலை செய்தாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ என்னுடைய வெப் பேஜை நான் இந்த ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். என்னோட வெப் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் இண்டெக்ஸ் பேஜ். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குற டைமில் நம்ம செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ கவனிக்கலாம் பாருங்கள், என்னுடைய இந்த வெப் பேஜில் இன்சைட் த பேஜ் எந்த கண்டென்ட்டும் நான் இன்சர்ட் பண்ண, அதனால் எந்த அவுட்புட்டுமே வரல. பட் நான் டைட்டில் கொடுத்துருந்தேன் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு சொல்லி, அந்த நான் கொடுத்த அந்த டைட்டில் இந்த இடத்துல விசிபிள் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். நான் இந்த இடத்துல என்ன விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்த டைட்டிலில் இந்த விஷயம்தான் இப்போ நம்மளோட அவுட்புட் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட பேஜ் உடைய டைட்டில் அந்த இடத்துல விசிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததான் என்ன செய்ய போகிறேன்டா, என்னுடைய வெப் பேஜில் 2 பேராகிராஃப்களை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஹெட்டிங்கையும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ HTML ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேக் வந்துட்டு H1 தொடக்கம் H6 வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ H1ங்கிறது மிகப்பெரிய ஹெட்டிங்காகவும், H2ங்கிறது அதில் சப் ஹெட்டிங்காகவும், H3ங்கிறது H2 சப் ஹெட்டிங்காகவும், அதே போன்று H6 வரைக்கும் நம்ம ஹெட்டிங்கை டெவலப் பண்ணலாம். லெட்ஸ் சே நான் இதுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அவதானிக்கலாம், H1 என்று சொல்லப்படுகின்ற டேகை யூஸ் பண்ணி ஒரு ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் டேக்னு ஒன்று வந்தால் H1க்கு கட்டாயம் க்ளோசிங் டேக்கும் வரும். க்ளோசிங் டேக் நான் // கூட நான் ஹெட்டிங் டேக் நேமாக இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த பேராகிராஃப் P என்று யூஸ் பண்ண போகிற இந்த டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால், ஒரு பேராகிராஃபை நம்ம க்ரியேட் பண்ணணுமா இருந்தால் Pங்கிற டேக்கை யூஸ் பண்ணணும். அதுவும் ஒரு ஸ்டார்டிங் டேக் இருக்குன்னு சொன்னால் பேராகிராஃப்ன்ற முடிவில் அதோட க்ளோசிங் டேக்கை நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வெப் பேஜில் நான் 4-5 பேராகிராஃப்களை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதனால் 4-5 பேராகிராஃப் டேக்குகளையும் பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், H2 சொல்லப்படுகிறது H1ங்கிற ஹெட்டிங்குரிய சப் ஹெட்டிங்காக ஒர்க் பண்ணும். ஒருவேளை நான் H3 இந்த இடத்துல போட்டேன்டா H2ங்கிற ஹெட்டிங்குரிய சப் ஹெட்டிங்காக H3 ஒர்க் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. உபதலையங்கம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை டைப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணுங்கள் ஃபைலை. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபைலை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைலை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட அவுட்புட் இப்போ நம்ம அங்கே செஞ்சது அவுட்புட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுங்கிறது H1ங்கிற டேகை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது மிகப்பெரிய தலையங்கமாக இந்த இடத்துல காணப்படும். சப் ஹெட்டிங் 1, சப் ஹெட்டிங் 2 இந்த ரெண்டுமே H2ங்கிற டேகை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலாம் நீங்கள், அதில் சப் ஹெட்டிங்காக இந்த இடத்துல அது ஒர்க் பண்ணும். அதே மாதிரி மற்ற விடயங்கள் எல்லாமே பேராகிராஃப் Pங்கிற டேகை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தேன். சில வேலைகளில் உங்களுக்கு உதாரணமாக இந்த 13வது லைன் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் இந்த இடத்துல வச்சு ஒரு லைன் பிரேக் பண்ணணும். அதாவது இந்த டு சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம Pங்கிற டேக்கை யூஸ் பண்ண தேவையில்லை. எவ்வளோத்த உங்கள் லைனை நீங்கள் பிரேக் பண்ணணுமோ அந்த இடத்துல பிரேக்குங்கிற டேக்கை யூஸ் பண்ணினா காணும். பிரேக்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் கோடு வந்து BR. இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஃபைலை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இந்த டு சேஞ்சுங்கிறது நெக்ஸ்ட் லைனில் வரும். இது நியூ பேராகிராஃபில் இல்லை, பட் நெக்ஸ்ட் லைனுக்கு ஒரு லைனை நியூ லைனுக்கு கொண்டு வரதுக்கு இந்த BRங்கிற டேக்கை யூஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ்லி இந்த டு சேஞ்சுங்கிறது இந்த இடத்துல இருந்து வந்துச்சு. நான் இப்போ இந்த இடத்துல வச்சு BRங்கிற டேக்கை யூஸ் பண்ணினதால் நியூ லைன் வந்துட்டு அடுத்த இடத்துலேருந்து வருது. ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள், BRங்கிற அந்த டேக் வந்துட்டு க்ளோசிங் டேக் இல்லை, அது சிங்கிள் டேக்காக தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ இன்றைய ப்ராக்டிக்கலில் நம்ம பார்த்த விஷயங்கள் வெரி இனிஷியல் HTML டேக், ஹெட் செக்ஷன், பாடி செக்ஷன், அதுக்குள்ளே வர டெக்ஸ்ட்களை பார்த்தோம். தேர்ட் ப்ராக்டிக்கலில்